இப்படி தான் நம்ம பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போகணும். இப்போ பாருங்கள், இப்படியே நடந்து இப்படியே உள்ளே போகணும் பெருமாள் கோயிலுக்கு. பாருங்கள், உள்ளே ஃபோன் அலௌட் இருக்கான்னு தெரியல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கல்லழகர் இது வந்து பொது தரிசனம் போகிற செல்லும் வழி. பாருங்க, இதுதான் அழகர் கோயிலுக்குள்ள வரலாறு. இப்படி தான் இருக்கும் இந்த கோயில். பாருங்க, இது உள்ள இருக்கிற மேப்பு. இப்படிதான் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு பஸ் போகும்.